ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். எப்படியெல்லாம் ரேங்க் வரும், எந்த மாதிரியெல்லாம் ரேங்கை பார்க்கணும், எந்த ரேங்க் முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டில் அதாவது வந்து 2 ரேங்க் வந்து எல்லாருக்குமே காமனாக ரிலீஸ் ஆகும். ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த ரேங்க் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்காங்களா, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், அவங்களுக்கு 4 ரேங்க் வரும். அதாவது ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்ட்டு 4 ரேங்க் யாருக்கு வரும்? 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு வரும். ஸோ 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தா அவங்களுக்கு 4 ரேங்க் வரும். அதே சேம் டைம் நீங்கள் ஜென்ரல் ரேங்கை வச்சு நீங்கள் 2024, 2023, 2022, 2021, 2020 கடந்த 5 வருடத்தோட ரேங்கை வந்து நீங்கள் டீட்டெயிலாக டிஎன்ஏ வெப்சைட்டில் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் வந்து 50,000 ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுடைய ரேங்க்கு 45,000 இல்லை 49,000, 50,000 ரேங்க்குள்ள உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை, பிடிச்ச கோர்ஸை நீங்கள் கொடுத்து டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே சேம் டைம் இந்த ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதுக்கப்புறம் ஒகேஷனல் மாணவர்களுக்கும் ரேங்க் வெளியாகும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால், ரேங்க் வர்றதுல ஏதாவது ஒரு டவுட் சார், எந்த ரேங்க் முக்கியம்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருக்கோ அதை கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இதே போல இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய்.